1.5 லட்சம் போதில்லம்மா? ஆ, இந்தங்கம்மா. நன்றிங்க. வாங்கம்மா. இந்த மாயா, வா போலாம். வீட்ல ஜாமீனுக்கு பணம் கேட்டாங்க. இப்ப என்னடானா அடகு கடைக்கு வெளியில இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ சரியா இல்லையே. ஏங்க, இப்ப 2 பேர் வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க எதுக்காக வந்தாங்க? அவங்களா நகை தாலி செயினை வச்சு பணம் வாங்கிட்டு போறாங்கம்மா. தாலிய வச்சு பணம் வாங்கியிருக்காங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. அந்த கதிரை ஜாமீன்ல எடுக்க தான் வச்சிருப்பாங்க. அண்ணன் வேண்டான்னு சொல்லி இப்படி பண்ணிருக்காங்கல்ல, இதை இப்பவே போய் வீட்ல சொல்லணும். அம்மா, அம்மா, சிவா, பார்வதி, அண்ணே, அண்ணே. என்ன பத்மா, ஏன் இப்படி கத்துற? இருங்கம்மா சொல்றேன். அக்கா, என்னக்கா, என்னாச்சுக்கா? என்ன பத்மா? என்னடி, எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? அண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஜானகி என்ன பண்ணா? அடகு கடைக்கு போய் நகைய அடகு வச்சிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா, ஏதோ செயினோ மோதிரத்தையோ மட்டும் அடகு வைக்கல, தாலி செயினை அடகு வச்சிருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? தாலி அடகு வச்சாளா? ஆமாமா, அந்த அடகு கடையில் போய் விசாரிச்சுட்டு தான் நான் வரேன். அடகு கடைக்காரன் தான் சொன்னா தாலி செயினை அடகு வச்சாங்கன்னு. ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவ? ஜானகி, இங்க வா. ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ தாலி செயின் அடகு வச்சிட்டேன்னு பத்மா சொல்றா. அடகு வச்சியா? ஆமா அத்தை. என்ன பண்ணிருக்கிற நீ? நம்ம குடும்பத்துல இருந்துட்டு இப்படி பண்ணிருக்க? எதுக்காக இப்படி பண்ண? கதிரை ஜாமீன்ல எடுக்க 3 லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அடகு வச்சேன். ஐயோ, அதான் அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டான்னு அண்ணன் சொன்னாருல்ல, அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? கதிரை யாரும் இல்ல, என் பொண்ணோட புருஷன், இந்த வீட்டோட மருமக. அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனா. அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னால விட முடியாது. அவன் அங்க ஜெயில கஷ்டப்படுறப்ப எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தனா கழுத்துல கதிர் தாலி கட்டியிருக்கான். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் ஒன்னா வாழணும். அப்ப நான் சொல்ற வார்த்தை மத்தவங்களுக்கு பெருசா தெரியலையா? இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன அவமானப்படுத்துவீங்க? ஏங்க, இந்த குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். கதிரி எப்படி வேணாலும் போகட்டும்னு என்னால விட முடியாதுங்க. அப்ப தாலிய விட அந்த கதிரவன் முக்கியமா போயிட்டால? அண்ணா, கோவப்படாதீங்கண்ணே. அண்ணி அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இந்த வீட்டோட கௌரவம், மானம் இதெல்லாம் விடக்கூடாதுன்னு தானே நம்ம எல்லாரும் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தானே அண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. டே சிவா, அவனை இந்த வீட்ல யாருமே மாப்பிள்ளையாவே ஏத்துக்கல. அவனுக்கு என்ன இப்ப என்ன? அவன் ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறானே, நமக்கு என்ன வந்துதான்? ஏய், 2 பேரும் ஒண்ணா வாழணும். 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். 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 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்.
என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? ஆ? ஒருவேளை கதிரு நிஜமாவே எந்த தப்பும் பண்ணாம கூட இருக்கலாம்ல. அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. அண்ணே, கதிர் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் அவன் நம்ம தனாவோட புருஷன். அவனை எப்படின்னு நம்ம அப்படியே விட்டுற முடியும்? டே சிவா, அவன் மேல எந்த தப்பும் இல்லாமையா போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அதுவும் அவன் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திகை அடிச்சிருக்கா. போலீஸ் சொன்னாங்கல்ல. அப்போ இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். யாரு நினைச்சா அவன் இவனை அடிச்சு கொன்னாலும் கொன்னு இருப்பான். வாய முடிய பத்மா. என்ன பேசிட்டு இருக்க? அவனை சின்ன வயசுல இருந்து நீ பாக்கல? அவன் அப்படி பண்ணிருப்பானா? அவன் அப்படிலாம் பண்ணான்னு நீ பாத்தியாமா? வாய் இருக்குன்னு சும்மா பேசாத. அதுக்கு இல்ல நீ அவனை ஜாமீன்ல எடுக்கணும்னு நீங்க எதுக்காக உங்க தாலி செயினை வைக்கணும்? அதுக்கு எங்கேயாவது கடை வாங்கிருக்கலாம்ல. இங்க பாருங்க, ரகுராமோட மனைவி 4 பேர் முன்னாடி போய் நின்னு கடன் கேட்டா அது அவருக்கு தான் அவமானம். அவரு பேரை என்னைக்குமே நான் கெட்டு போக விட மாட்டேன். மத்தவங்க முன்னாடியும் நான் கையேந்தி நிக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு கட்டின தாலிய, என் பொண்ணோட தாலிய காப்பாத்ததான் நான் அடகு வச்சிருக்கேன். அதுல எந்த தப்பும் இல்ல. அம்மா, இப்படி எல்லாரும் அவங்களா முடிவு எடுக்கிறதாலதான் இந்த வீட்ல நான் எதுலயும் தலையிடுறதில்ல. தாலியா அடகு வைக்கிறப்போ வீட்ல ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல. அண்ணே, அண்ணி தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிருக்காங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கால் பண்றேன். சார், கதிர் பேர்ல ஜாமீன் வாங்கியாச்சு. இங்க பாருங்க, ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும். சரிங்களா? கான்ஸ்டபிள் சார், அவரை வெளியில விடுங்க. ஓகே சார். தம்பி, ஐயா வர சொல்றாரு, வா. எழுந்துரு. சார், கூட்டம் விட்டேன் சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சைன் பண்ணு. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வரணும். கூட்டிட்டு போங்க. பாக்கது. பாத்து கதிர். கதிர், நீங்க பயப்பட வேண்டாம். கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நாம பாத்துக்கலாம். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்க சார். பார்த்து கூட்டிட்டு போங்க மாயா. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார். வரேன். கதிர், ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆட்டோ.
உட்காருங்க. அண்ணா பெரியார் நகர் போனோம். சரிங்கம்மா. வா கதிர், மேல. கதிரு, ஐயோ கதிரு, ஒண்ணுல ஐயோ பாத்து வாப்பா, பாத்து. ஐயோ கடவுளே, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. ஐயோ அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? யாராவது இப்படி அடிப்பாங்களா? அத்த, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருடா கதிரு, எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். உங்களாலயா? அது என்னன்னா, இல்ல இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்ல வந்தாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கார்த்திக் தான் வேணும்னே மறைஞ்சிருந்து என்ன மாட்டி விட பாக்குறான்னு நினைக்கிறேன். சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா. உள்ள வாடா, வா. மெதுவா மெதுவா. பாத்து. பாத்து, மெதுவா இறங்கு. மெதுவா மெதுவா. வா. இரு. ஐயோ, மெதுவா. பாத்துடா, பாத்து. வா, உட்காரு உட்காரு. மெதுவா. விடுங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். கதிரு, ரொம்ப வலிக்குதாடா? இப்பெல்லாம் பெருசா வலி இல்ல. ஐயோ, விசாரிக்கிறவனு தானே கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் ஏன்டா இப்படி அடிச்சிருக்காங்க? அத்தை, அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல, அழாதீங்க. மாயா சொன்னா என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீங்க செயினை வச்சீங்கன்னு. ஏன் அத்தை எனக்கு அதெல்லாம் வச்சீங்க? டேய், நீ இந்த வீட்டோட மருமகன் மட்டும் இல்லடா, என் சொந்த பையனை தானே உன்னை பாக்குற. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எப்படிடா என்னால விட முடியும்? டேய், இது பாருடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல உன் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன். புரியுதா? நீ எதையும் யோசிக்காம பாடு. பெரியம்மா, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். கதிர், நான் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் மாயா, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சரி, நீ படு. தானா, பாத்து கோடி. பெரியம்மா அழாதீங்க.
என்னால முடியல மாயா. என்னால யாருக்குமே கஷ்டம் வேண்டான்னு தோணுது. பாவம் பார்த்தல அவனை எப்படி எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு. நான் செஞ்ச தப்புக்கு பாவம் அந்த பையன் எதுக்கு அனுபவிக்கணும்? போதும் மாயா, போதும். நான் போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஐயோ பெரியம்மா ப்ளீஸ் அத மறந்துருங்கன்னு சொல்றேன்ல. மாயா, கதிர்க்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. நீங்க வேணா பாருங்க, அவன் இதுல மாட்டிக்கவே மாட்டான். மாயா, நீங்க திரும்ப திரும்ப அத பத்தியே யோசிக்காதீங்க. என்னால முடியல மாயா. எத்தனை நாள் இந்த உண்மையை மறைக்க முடியும்? இப்படி ஒவ்வொரு நாளும் என்னால செத்துக்கிட்டே இருக்க முடியாது மாயா. பெரியம்மா ப்ளீஸ் பயப்படாதீங்க. இது எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எப்படி மாயா சரியாகும்? இப்பதான் போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளா போய் ஒத்துக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு தோணுது மாயா. நான் ஐயோ போறேன். பெரியம்மா அப்படி பண்ணாதான் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வரும். அந்த கார்த்திக் கடைசி வரைக்கும் காணாம போனதாவே இருக்கட்டும். நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். பெரியம்மா பாருங்க, இப்ப கதிர் வந்துட்டான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ திரும்பவும் உன்னை இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த ஜானகி என்னை அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அண்ணன் கிட்ட போய் இதையெல்லாம் சொல்லணும். அவர் கூப்பிட்டு நல்லா திட்டுவாரு. வா அண்ணன், என்னென்ன நடக்குது இந்த வீட்ல? அண்ணி வர வர எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மாமா, நாம என்ன ரொம்ப கஷ்டத்துல இருக்கோமா? தாலி எல்லாம் போய் அடகு வச்சிருக்காங்க. இந்நேரம் ஊருக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு மஞ்ச கயிறோட அவங்க வந்தாங்க. ஊர்ல எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ரகுராமோட பொண்டாட்டி காசுக்காக தாலி அடகு வச்சுட்டான்னு தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். அவனாலதான் நம்ம தனாவோட வாழ்க்கையே நாசமா போச்சு. அவன் செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுளா அவனுக்கு தண்டனை தேடி கொடுத்து ஜெயிலுக்கு போக வச்சாரு. போனவன் அப்படியே தொலையிட்டோன்னு விட்டுருந்தா தனா வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கும். திரும்ப அவனை போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை விட பெரிய தப்பு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம தாலி இப்ப அடகு வச்சு அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க மாமா. இப்படி நீங்களும் எதுவும் கேட்காம அமைதியா இருக்கிறது சரியில்லைண்ணே. ஆமா மாமா, நீங்க அமைதியாவே இருக்கிறதுனாலதான் அத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல அவங்களை கூப்பிட்டு நல்லா திட்டி விடுங்க மாமா. ஏய், என்னடி திட்டணும்? ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருங்க? உண்மையும் சொல்லிட்டு இருக்கோம். அண்ணிய பத்தி தப்பு தப்பா இங்க வந்து போட்டு கொடுக்கறதா உங்க ரெண்டு பேருக்கும் வேலையா போச்சு. ஏய், நாங்க என்ன இல்லாத பொல்லாதையா சொல்லிட்டு இருக்கோம்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அவங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க அண்ணி? அண்ணி பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. என்ன இருந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மருமகன், நம்ம தனாவோட புருஷன். அவன் ஜெயிலுக்கு போட்டுன்னு எப்படிக்கா விட முடியும்? தப்பு பண்ணா ஜெயிலுக்கு தான் போகணும். நீ அவன் தப்பு பண்ணான்னு பாத்தியா சொல்லு. என்ன நடந்ததுன்னு நீ யாருமே கண்டுபிடிக்கல. முதல்ல போலீஸ் விசாரிக்கட்டும். கதிர் மேல தப்பு இருந்தா அப்புறம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நாமளா ஒரு முடிவு பண்ணி அவனை விலைக்கு வச்சோன்னு வையன், பாதிக்கப்பட போறது நம்ம வீட்டு பொண்ணு தனாதான். இப்ப மட்டும் அவளோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கா? அவன் இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான். ஜானகி அக்காவுக்கு தான் இதெல்லாம் புரியல. உங்களுக்குமா இதெல்லாம் புரியல? அவங்க பண்ணது எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாடி, அண்ணி பண்ணது தப்பு இல்லதான். அவங்க சரியாதான் பண்ணிருக்காங்க. நீங்க இங்க வந்து அண்ணன் கிட்ட இல்லாதது போடாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதை விட்டா வேற வேலையே இல்லையா உங்க ரெண்டு பேருக்கும்? போங்க முதல்ல இங்க இருந்து. ஏய், என்ன வர வர ரொம்ப ஓவரா கத்திட்டு இருக்க நீ? அண்ணியால இந்த வீட்டுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு பாரு. அப்ப புரியும் நாங்க இதெல்லாம் சொல்றோம்னு. நீ வா பார்வதி. அண்ணா,
அண்ணி பண்ணதுல எதுவும் சிவா, வேண்டாம் சிவா. எனக்கு நீ எதுவும் நியாயம் சொல்லாத. யாருக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். என் வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு ஆயிடுச்சு. அண்ணா அப்படி இல்லைண்ணே. அண்ணி நம்ம தனாவுக்காக தான் அப்படி யோசிச்சிருப்பாங்க. சிவா, அவளுக்காக நியாயம் பேசிக்கிட்டு என்கிட்ட வராத. உனக்கும் எனக்கும் எதுவும் மனத்தாங்கல் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிப்பா, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுப்பா. என்னாச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லம்மா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். யாருமே எதுவும் தெரியலன்றாங்க. ஏங்க, நம்ம அந்த கதிர் மேல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள வச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுங்க. அவனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்துட்டானா? எப்படி அவனை வெளியில விட்டாங்க? ஏங்க, ஜாமீன் வாங்கினா வெளியே விட்டு தானங்க ஆகணும். என்னது, ஜாமீன்ல விட்டாங்களா? எப்படி? அந்த மாயா தான் வக்கீல கூட்டு போய் ஜாமீன்ல வெளியே கூட்டு வந்துட்டான். ரகுராம் வெளியில வா. ஊருக்கு நடுவுல வச்சு இவன் கார்த்திகை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கான். இங்க இருக்கிறவங்க அத பாத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குடும்பம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குமான்னு எனக்கு லேசான சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா எப்போ இவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தாங்களோ அப்பவே என் சந்தேகம் உறுதியாயிடுச்சு.